எல்லாவற்றிற்கும் பேச்சிலே சுவை குன்றி விட்டாலும் நான் என்ன ஸ்வீட், கிருஷ்ணா ஸ்வீட், அதன் மூலமாக சுவை ஏற்றுவேன் என்று நம்முடைய மதிப்புக்குரிய முரளி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். தில்லானாமோகன் ஆம்பல்ல ஒரு காட்சி, அந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பா மனோரமா. அந்த நாடகம் போய் பார்ப்பாரு, உள்ளே கூட்டுருவா. அப்புறம் என்ன இங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்குன்னு சொல்லுவான். நான் நீங்கள் ஒரு சந்தேகம் எனக்கு, நீங்கள் எல்லோரும் ஊதுற மாதிரி தான் ஊதுறீங்களா இல்லை விஷம் வச்சு ஊதுறேன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னா ஒரு நான் சொல்கிறது எடுத்துன்னு வாண்டான். அப்போ சொல்லுவார் சிவாஜி, எங்கள் ஜீவ நீ வாசி பார்க்கலாம. ஐயோ அத்தாடி, நீங்களும் வாசித்து நானும் வாசிக்கவா, யாரு கேட்பான்னா. அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு நான் யார் கேட்பா. இப்போ ஜெயராஜ் கம்பன் வாரி ஆகிட்டார். அது மாதிரி இவர் பேசி பேசி ஆழ்வார்களை இவரே ஆழ்வார் ஆகிட்டார். கலைஞர் இவரே ஜெகத்தின்னு கூப்பிட மாட்டார், எங்கே ஆழ்வார் காணும் அப்படின்றார். ஆக ஆழ்வாராகவே மாறிவிட்டார். இதில் நாங்கள் ஒரு கௌரவத்துக்கு தான் கூப்பிடுறாங்க எங்களை. ஆனால் நாங்கள் எவ்வளோனா பேசுவோம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுங்களேன், அட்டாமிக் சைடு கொடுங்க, அதை கூட சொல்லுவோம். அதான் எங்களுடைய வேலை. தென்னை மரத்தை பற்றி 1 நேரம் பேசுவோம். வழக்கமாக நம்ம ஆளில் சினிமாக்காரன் புறாக்களை என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிள்ளையும் போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணால், போனால் படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன் சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராமாவதாரம்னா. வால்மீகியினுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்போவே செமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதாவது பூனை கடலை நக்கி குடிக்கிற மாதிரி இந்த காமாயத்தை நான் நக்கி குடிச்சிருந்தேன். நான் அப்படி தான், இது பூரா புதுசாக படித்தேன்னா இது கடல் மாதிரி ஆயிடுச்சா, நக்கி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கம்பன் மாறலாம், நம்மளும் கம்பன் மாறலாம். கம்பன் கழகம் என்றால், கம்பன் என்றால் அது இலங்கை ஜெயராஜ் தான். ஜெயராஜ் என்றால் அது கம்பன் தான். ஆக பிரிக்க முடியாமல் கம்பன் கடலாக, இல்லை இல்லை சமுதிரமாக, இந்த உலகத்தில் எது பெரியதோ அதுவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜெயராஜ் அவர்கள். அவருடைய பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அது சொல்லுகிற விளக்கங்கள், அதற்காக எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாம் மிக அற்புதம். அவர் எந்த அளவுக்கு கம்பனை பற்றி பேசுகிறாரோ அந்த அளவுக்கு திருக்குறளை பற்றியும் பேசியிருக்கிறார் எங்களோடு உட்கார்ந்து. அதை நான் ஜெகத்துக்கிட்ட சொல்வேன், ஒரு 2 நாளைக்கு அவரிடத்தில் திருக்குறள் வகுப்பு கேட்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் அமர்ந்திருக்கிறார். இப்படி இலக்கியத்திலே துறை போக்கியவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பன்னெடுங்காலம் கம்பன் கழகத்துக்கு வந்து அந்த ரசனையை கேட்டு கேட்டு அதில் இழைத்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்முடைய இந்த துறையில் பேச்சாளராக, எழுத்தாளராக, பல்வேறு நூல்களை வெளியிட்டவர்களாக, அதனால் விருது பெற்றவர்கள் எல்லாம் கூட இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் பேச்சிலே சுவை குன்றி விட்டாலும் நான் என்ன ஸ்வீட், கிருஷ்ணா ஸ்வீட், அதன் மூலமாக சுவை ஏற்றுவேன் என்று நம்முடைய மதிப்புக்குரிய முரளி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதிலே என்னை கொண்டு வந்து துவக்கோரை நடத்து என்கிறார் ஜெகத்ரட்சகர். தில்லானாமோகன் ஆம்பல்ல ஒரு காட்சி, அந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பா மனோரமா. அந்த நாடகம் போய் பார்ப்பாரு, உள்ளே கூட்டுருவா. அப்புறம் என்ன இங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்குன்னு சொல்லுவான். நான் நீங்கள் ஒரு சந்தேகம் எனக்கு, நீங்கள் எல்லோரும் ஊதுற மாதிரி தான் ஊதுறீங்களா இல்லை விஷம் வச்சு ஊதுறேன்னு சொல்கிறாங்களே,
அது என்னன்னா ஒரு நாசம் எடுத்துன்னு வரணும். அப்போ சொல்லுவார் சிவாஜி, எங்கள் ஜீவ நீ வாசி பார்க்கலாம. ஐயோ அத்தாடி, நீங்களும் வாசித்து நானும் வாசிக்கவா, யாருக்கு கேட்பான்னா? அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு நான் யார் பேசுகிறா, யார் கேட்பா? அவ்வளோ ஜெகத்ரட்சகருக்கு இதுவே பிறந்தது. அவருடைய உரையை கேட்பதற்கு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இப்போ ஜெயராஜ் கம்மன் வாரி ஆகிட்டார். அது மாதிரி இவர் பேசி பேசி ஆழ்வார்களை இவரே ஆழ்வார் ஆகிட்டார். கலைஞர் இவரே ஜெகத்தின்னு கூப்பிட மாட்டார், எங்கே ஆழ்வார் காணும் அப்படின்றார். ஆக ஆழ்வாராகவே மாறிவிட்டார். அதில் மாறுவதிலே கூட ஒரு ஈர்ப்பு இருக்க, ஒரு இன்வால்மெண்ட். அது போலி அல்ல, ரியலாகவே அதில் ஈடுபட கொண்டவன். ஆகையினால் அவர் இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்த இடத்தில் இந்த கம்மன் கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிறார். அந்த வைபவத்தை பார்க்க வந்த எனக்கு சும்மா போகக்கூடாது என்பதற்காக இந்த துவக்க உரை என்று போட்டிருக்கார். நல்ல காலம் பேச்சு உரை பேருரைன்னு இல்லாமல் துவக்க உரைன்னு போட்டீங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு, வைக்க துவக்கியாச்சு. ஆகையினால் நம்முடைய அவருக்கு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு பாராட்டு. இந்த கம்மன் விழாவிலே எனக்கு கேட்டு கேட்டு பழக்கம். ஒரு முறை காரைக்குடியிலே பெரியவர் கணேசன் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்து பேசன்னு சொன்னார். அவனை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப கரெக்டாக போகணும், கரெக்டாக வரணும்னு. இப்போ கூட நான் கரெக்டாக 5 மணிக்கு இருந்தார், 5 மணிக்கு வந்தேன், இவங்க எங்கே ஆரம்பிச்சுடுவாங்களோன்னு அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் திருப்பத்தூர் போய் பேசணுமா, 2வது ஒரு கம்மன் கழகம், 3வது இந்த கம்மன் கழகம். இதில் நாங்கள் ஒரு கௌரவத்துக்கு தான் கூப்பிடுறாங்க எங்களை. ஆனால் நாங்கள் எவ்வளோனா பேசுவோம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுங்களேன், அட்டாமிக் சைடு கொடுங்க, அதை கூட சொல்லுவோம். அதான் எங்களுடைய வேலை. தென்னை மரத்தை பற்றி 1 நேரம் பேசுவோம். அது கிளையில் பூ பூக்கால் மாக்கால் தான் அது மாதிரி. அதனால் எங்களை கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டை சொல்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து எல்லாரும் பேசுவாங்களே, நான் பேசாகாட்டி கூட செய்தேன். அந்த பேர்களையாவது தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக எதையாவது 2 புத்தகத்தை படிப்போம்னு சொல்லி 2 நாள் எடுத்து வச்சேன். என்ன இது, நல்ல பெருமாள், புரிசை முருகேஷ் முதலியார், முனைவர் தமிழனல், முனைவர் சுந்தர சண்முகனார், இளமறை மணிமாறன், ஜி.கே. சுந்தரம், பழபழனியப்பன், புலவர் அருணகிரி, முனைவர் ராமபத்ரன், ஆவே சுப்பிரமணியம், நல்லகிருஷ்ணன், சுகி சிவம், முனைவர் ஞானசுந்தரம். இவ்வளோ புக்கு 1.5 நாளில் படித்தேன். ஒன்றும் கிடைக்கல. அது மட்டும் இன்னும் மாப்போசி, அரங்க சீனிவாசன், கோபால் ஐயர், தவுசர் குண்டுகடிகளால், ஆசான் ஞான சம்பந்தம், இவ்வளோ புத்தகத்தை 1.5 நாளில் படித்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 3000 புக்கு இருக்கும். அதை அங்கங்கே எடுத்து மாற்றி படித்தோன்னா எங்கே போட்டு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய நாளாகி போச்சு. ஆகையினால் இன்னும் ஒரு புக்கு இருக்கணும் கொஞ்சம். ஆகிய அந்த கம்மனை பற்றி இருக்கிற அத்தனை வெளியீடுகளும் இருக்கும். நான் மிசாவில் வேலூர் சிலையில் இருக்கும்போதே அப்போ கம்மன் கழகத்திலிருந்து ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அப்போ தான் அது எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இங்கே வாங்கிட்டு உள்ளே கொடுக்க சொல்லி அங்கே கொஞ்ச நாளைக்கு படித்து பார்த்தேன் நான். ஆகையினால் இவ்வளோ புத்தகங்கள், இவ்வளோ புத்தகத்தை நான் படித்து பார்த்ததில் நம்முடைய நீதிபதி அவர்கள் இன்றைக்கி நான் என்ன நினச்சிருந்தனோ அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணார். கம்பன் ஏன் இதை எடுத்தான், ஏதோ நிறைய கதை இருக்கும், இதை மட்டும் கொண்டு பண்ணானே, என்ன காரணம்?
அப்படின்றது தான் அவர் இன்னைக்கு அற்புதமாக பதில் சொன்னார். வழக்கமாக நம்மாளில் சினிமாக்காரன் புறாக்களை என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிள்ளையும் போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணால் போனால் படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் இங்கே கொண்டாந்து கொண்டுட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன் சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராம அவதாரம்னா ரொம்ப கெட்டிக்காரன் மாற்றிட்டார். மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார். திருவால்முடி அப்போ சொன்னார், ஏன் வால்மீகியினுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே செமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்வழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அதனால தான் கம்பனுக்கு பேர் இருக்கு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம் தான் சித்திரை சாஸ்தா சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயணம் எழுதிய கம்பராமாயணம் தான் சொல்கிறான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான். போயிடுச்சு. எதனால? இவன் அவன் இன்டென்ஷன் அவன் செய்யல, படித்தவன் பூரா பார்த்து அதில் இருக்கிற வகையை விட இவர் மேலே போய் வந்தது. இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிட்டு, இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. பேரடைஸ் எழுதுறது கூட அது கிடையாது. அது மாதிரி ஒரு மெல்டேந்திர கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் தள்ளிக்கிட்டார். இந்த ஆக நானும் இத்தனை புத்தகத்தை படித்து பார்த்து எதையாவது ஒரு 10 பாயிண்ட் அது இது அடிப்போமான்னு பார்த்தேன். நானும் கம்பன் மாதிரி ஆயிட்டேன். கம்பன் மாதிரி கம்பன் எல்லாத்தையும் படித்து பார்த்தான். வால்மீகியில் அவனுக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொன்னான், எல்லாரும் தெரிஞ்சதான் ஒரு பாட்டு, ஓசை பெற்று உயர் பார்க்கடல் முற்று ஒரு பூசை முற்றும் நக்கு முக்கென ஆசை பற்றி அறையில் விற்றேன் உயர் காரில் கொற்றத்து ராமன் கதை ஆறும். அதாவது பூனை கடலை நக்கி குடிக்கிற மாதிரி இந்த காமாயத்தை நான் நக்கி குடிச்சிருந்தேன். நான் அப்படி தான், இது பூரா புதுசாக படித்தேன்னா இது கடல் மாதிரி ஆயிடுச்சா, நக்கி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கம்ப மாறலாம், நம்மளும் கம்ப மாறலாம். 2 3. ஏன்னா உலகத்தில் நம்முடைய நீதியரசர் எல்லாத்தையும் டச் பண்ணார். ரொம்ப அற்புதமான பேச்சு இன்னைக்கு நீதியரசருடைய பேச்சு. அதுக்காக போட்ட வேர்டுகள் சென்டென்ஸ் எல்லாம் மிக அற்புதம். அது மாதிரி பண்ணார். அதில் ஒன்று தான், இப்போ உலகத்தில் புகழ்பெற்ற இலக்கியங்களை படைத்தவர்கள் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி மில்டன், ஷேக்ஸ்பியர், ஜான்சன், ரோமானிய கவிஞன் வெர்ஜில், கிரேக்க கவிஞன் ரோமர், இத்தாலிய கவிஞன் டேனே, இத்தனை பேர் படைத்த பருவங்களின் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு கம்பனுடைய காவியத்தை ஒரு பக்கத்தில் வைத்தால் கம்பன் காவியம்தான் உயர்ந்து நிற்கும் என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உலக காவியத்தோடு போட்டி போடுகின்ற ஒரு காவியத்தை கம்பன் படிச்சிருக்கார். சாதாரண வேலை இல்லை சார். நான் பிரமிச்சு போயிருக்கேன் சார். 10,500 பாடல்கள், சருகல்கள்னுவா நம்முடைய டிகேசி, நம்முடைய ஒரு தான் சிதம்பரம் தான் அதிகமாக சருக்குவார். பாரதிதாசன் சொல்லுவார், அங்கே ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காண்டா ஊட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இதெல்லாம் சருகல் சொல்லுவார். பாரதிதாசன் சொல்லுவார், 10,500 பாடல்கள், 118 படலங்கள், 8 கண்டங்கள், 6 காண்டங்கள், 96 வண்ணங்களிலே பாடல்கள், ஏராளமான கிளைக்கதைகள், அந்த கதைகளிலே எண்ணற்ற பாத்திரங்கள், இவைகளையெல்லாம் கொண்டு ராமாவதாரம் என்ற ஒரு காவியத்தை படைத்திருக்கிறாரே கம்பன். இப்படி ஒரு காவியத்தை
12 நூற்றாண்டு ஆயிற்று என்று சொல்கிறார்கள், 10 நூற்றாண்டு ஆயிற்றார்கள். இது வரையில வேறு ஒருவன் இது பக்கத்தில் போகவில்லை. அந்த மாபெரும் சாதனை 12 நூற்றாண்டுகளாக கம்பன் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறார். அதுக்காக பாருங்க. இன்னொன்று எனக்கு அந்த கதையை படிக்கிற விஷயம்லாம் பலதெல்லாம் இருக்கு. சில இடங்களில் பாராட்டுறா, சிலதில் செய்யுள்களில் நம்மளை மறக்க வைக்கிறான், சில இடங்களில் ஊவான்களை நம்மளை மறைக்க வைக்கிறான், சில இடங்களில் வேறு கதைகள்லாம் கதை போக்கில் நம்மளை மயக்க வைக்கிறாரு. ஆனாலும் மருந்து கூட அந்த கண்ணுக்கு தெரியாமல் இழையை உழைப்பது போல அந்த அறத்துக்கும் மரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அற்புதமாக பல இடங்களிலே காட்டுகிற திறமை கம்பனுக்குத்தான் இருப்பதை நான் பார்த்திருக்கேன். அப்படி போகிற ஒன்று காலப்போக்கில் அந்த மரம் வெட்கப்பட்டு அது மரம் இழுந்து அறம் ஓங்குகிற காரியத்தை கம்பன் செய்து காட்டியிருக்கிறான். நம்முடைய நீதியரசர் சொன்னது மாதிரி அவர் வால்மீகி ராமனை செய்தியை எல்லாரையும் மனுஷனாக படைச்சிட்டார். ஒரு வீர மானிடன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அறியப்பட்டார். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால வச்சிருக்கார். ஏன்னா குகன் கொண்டு வர்றதுல அது மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொண்டாடுறதா சாப்பிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பர்ணசாலையில் உட்காருகிற பொழுது லட்சுமணன் கருப்பு நிற மானை சுட்டு அந்த கரியை சுட்டு அதை ராமருக்கும் சீதைக்கும் படைத்தான் என்றெல்லாம் வருகிற காலத்தான் ஒரு நான் விஜயனாக காட்டினார். கம்பன் கம்ப்ளீட் விஜயனாக்கி அவரை நான் விஜயனாக காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒன்று என்று சொல்ல முடியும். இந்த கம்பனை முன்னிறுத்தி கதையை பின்னிறுத்தி காட்டிய பெருமை காரைக்குடி கம்பன் அவளை சாரும். அந்த ஒரே கம்பனுடைய அடியை ஒற்றி இந்த விழாவையும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டு. இதில் இன்றும் நாளையும் அற்புதமான பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். நான் இது கூட இன்னைக்கு தான் சொன்னாங்க துவக்குறை என்று. ஆகியனால துவக்கி வச்சிருக்கேன். மற்றவர்களாம் விரிவாக பேசுவார்கள். நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் ஞான சம்பந்தம் அவர்கள் அற்புதமான பேச்சாளர். இரவு நேரத்தில் நான் அவருடைய பேச்சுக்களை இதெல்லாம் கேட்பேன். எல்லாருடைய பேச்சும் கேட்பேன். ஒருத்தர் எந்த வேலை எங்கே இருந்தாலும் 10 மணியிலிருந்து 1 மணி வரலையும் கேட்கறதா எல்லாருடைய பேச்சுக்களையும் அதில் அவருடைய பேச்சை அடிக்கடி நான் கேட்பேன். எல்லாவற்றையும் விட நல்ல விட்டடிப்பார் அவர், அதையும் நான் கேட்பேன். எல்லாவற்றுக்கும் இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றோர் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.